ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோட் தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல நம்ம ஹீரோனி யாரு எல்லாமே தெரிஞ்சிடும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட்ல மேங்க அந்த டாக்டர் பார்க்க போயிருப்பா. அவர் உயிரோட இருந்தா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் அப்படின்னு நினைச்சு அவரையுமே கொலை பண்ணியிருப்பா. அது வரைக்கும் பார்த்துருப்பா. அதுல இருந்தா கண்டினியூ ஆகுது. இந்த எபிசோட் ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோனியும் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. உடனே சர்வண்டோ என்னம்மா நீ கன்சீவ் ஆயிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே ஹீரோனியும் அது எப்படி நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கோபத்தில் கேட்குறாளா. அவங்களோ சரிம்மா நீ பார்த்து சாப்பிட அப்படி சொல்லிட்டு போக அடுத்த செகண்டே நம்ம ஹீரோனி டாக்டரை தான் பார்க்க வந்திருக்கா. அவங்களோ குழந்தைலாம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கு, நெக்ஸ்ட் டைம் வரும்போது குழந்தையோட அப்பாவும் கூட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் நம்ம ஹீரோனியும் அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வெளியே இருக்கும்போது மெங்கோ அங்க வந்து அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சம கோபத்துல ஹீரோனி அடிச்சுட்டு ஹீரோ கூட ஒன்ன நைட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்ப அவன் குழந்தைய வயிற்றுல சுமத்துட்டு இருக்கியோ அப்படி சொல்லி கேட்டுட்டு ஹீரோனி தள்ளி விட்டுட்டு என்னோட குழந்தை மட்டும் தான் அந்த வீட்டுல வாழணும், நீலாம் அதுக்கு ஒருத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வா அபார்ஷன் பண்ணுவான்னு ஹீரோனியை இழுத்துட்டு போறா. ஹீரோனியை ரொம்ப கெஞ்சி பாக்குறா. ஆனா அவ விட மாட்டுக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா இங்க ஹீரோவை வீட்டுக்கு வந்திருக்கிறான். ஹீரோனியை எங்கன்னு கேக்குறான். அந்த சர்வண்டோ அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க சொல்ல என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல அப்படி சொல்லிட்டு போக அதுவும் இந்த சைடு நம்ம ஹீரோனே கட்டாயப்படுத்தி பெட்ல எல்லாம் படுக்க வச்சிருக்காங்க. ஹீரோனே சொல்றான் நீ மட்டும் என் குழந்தைய கொன்னா ஹீரோ கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்ல இவளோ ஹீரோ ஒன்னே ஃபர்ஸ்ட் ஏத்துக்க மாட்டுக்கான். இந்த குழந்தைய எப்படி ஏத்துக்கிடுவான்? அது மட்டும் இல்ல இது இல்லீகலா பிறந்தது, நீ எப்படி ஃபர்ஸ்ட் வளர்ப்பா, உனக்கு வெக்கமாவே இருக்காதா அப்படி ஒரு மாதிரியே பேசிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஹீரோ வாய்ஸ் கேக்குது. அது வில்லிக்காரமே நோட் பண்ணிட்டு நல்ல பிளேட்டமா நடிக்கிறா. ஹீரோனி ஓ நல்லதுக்கு தான் நான் சொல்றேன், சீக்கிரமா அபார்ஷன் பண்ணு அப்படி சொல்லிட்டு அவளே கீழே விழுற மாதிரி ஆக்டிங் கொடுக்க கரெக்டா நம்ம ஹீரோவும் வந்து இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லி கேட்டுட்டு அவளை தூக்கி விடையுமே அவளோ சொல்றா உங்க தங்கச்சி இருக்கால அவ பிரெக்னண்டா இருக்கா, அதை அழிக்க சொல்லுங்கன்னு சொல்ல ஹீரோக்கும் கோவம் வருது. இவன் கூட தான் இருந்ததுன்னு தெரியாதுல இவனுக்கு, சோ வேற ஒரு பையன் கூட இருந்துதான் இப்படி ஒரு குழந்தைய கொண்டு வந்திருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோனியும் வேண்டான்னு தான் சொல்றா. அப்போ பார்த்து இந்த மெங்க இருக்காளா நீங்க அப்பாவாக போறீங்க, உங்க குழந்தைய நான் வயிற்றுல சுமந்துட்டு இருக்கேன்னு சொல்ல நம்ம ஹீரோவா அப்படியா சரி அன்னைக்கே சில பேர் இங்க இருக்காங்க அதனால என்னோட குழந்தை இங்கே இருக்க வேண்டாம் சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு போக நம்ம ஹீரோனே ரொம்ப சுகமா என்னை இவ்வளவுக்குள்ள நீங்க வெறுப்பீங்கன்னு நினைச்சு பார்க்கல அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. மறுபடியும் வில்லிக்காரி அங்க வந்து குட் நியூஸ், இந்த மந்த்ல எனக்கும் ஹீரோக்கும் மேரேஜ் ஆக போகுது அப்படி சொல்லிட்டு என் குழந்தை தான் அந்த வீட்டில் வளரும், உன் குழந்தைய ஹீரோ அபார்ஷன் பண்ண சொல்லிட்டான்னு பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனிக்கு ரொம்ப கோவம் வந்து பக்கத்துல உள்ள கத்தியை எடுத்துட்டு அவ கழுத்துக்கிட்ட வச்சு மிரட்டுறா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவும் அங்க வந்து என்னதான் பண்றா ஹீரோனி அதை கீழே போடுன்னு சொல்றான். போட முடியாது, என்னோட குழந்தைய அழிக்க கூடாது, எனக்கு வேணும்னு இவ இப்படி பேசிட்டு இருக்கும் போது அந்த கேப்ல மேங்கோ ஹீரோனி கையை தட்டி விட்டுட்டு இந்த சைடு வரும்போது அவ கழுத்துல லைட்டா கீரல் ஆகிறது. சோ உடனே இவளோ ஹீரோ கிட்ட வந்து ஓவர் ஆக்டிங் போட ஆரம்பிச்சுட்டா. நான் பயந்துட்டு நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆகிரும்னு ரொம்ப அழுதுட்டே பேசுறாளா. ஹீரோமே இதை கேட்டுட்டு ஹீரோனி தான் திட்டுறான். என்னோட குழந்தைய இப்படி கொல்ல நினைச்சிருக்கியா அப்படின்னு சொல்ல உங்க குழந்தை மட்டும் உங்களுக்கு முக்கியமோ, என் குழந்தை எனக்கு வேணும்னு சொல்றா. ஹீரோவா அங்க இருக்கிறவங்க கிட்ட சர்ஜரி பண்ணுங்கன்னு சொல்றான். ஹீரோனி அந்த கத்தியை எடுத்துட்டு என் பக்கத்துல யாராவது வந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படி சொல்லிட்டு என்னோட குழந்தைய நீங்க அழிக்க போறீங்க, நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அந்த கத்தியை வச்சு குத்த போகையுமே ஹீரோவை பிடிச்சிடறான். அவன் கையில குத்திடுது, ரத்தமா போகுது. இப்போ ஹீரோ என்ன சொல்றானா உனக்கு நான் ப்ராமிஸ் பண்றேன் உன்னோட குழந்தைய நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல சரி நானும் என் குழந்தையும் இந்த பே ஃபேமிலி விட்டு வெளியே போறோம் சொல்ல ஹீரோவோ என்ன சொல்றா சரி உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போ, ஆனா ஃபியூச்சர்ல ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா பே ஃபேமிலி கிட்ட வந்து நிக்க கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனியா நான் உங்களுக்கு பாரமாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறாளா. அவளுக்கு நடக்க கூட முடியல, ஏன்னா அவளுக்கு ப்ளீடிங் ஆகுது. சோ அப்படியே ஹீரோ மேல மயக்க போட்டு விழ ஹீரோவோ ஹீரோனி உனக்கு என்னாச்சு அப்படி சொல்லி கேட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறான். டாக்டருமே அங்க வந்து செக் பண்ணிட்டு குழந்தைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, சேவ் பண்ணியாச்சு அப்படி சொல்லி நல்லா பாத்துக்கிடுங்க அப்படி சொல்லிட்டு போக ஹீரோவோ மேனேஜர் கிட்ட இந்த குழந்தையோட அப்பாவை கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போக
அங்க சைலேருந்து ஒரு டாக்டர் கூப்பிடுறாங்க ஹீரோவை. இவங்க யாருன்னு தெரியுதா? வெள்ளைக்காரி கொண்டு இருப்பாள்ல, ஸோ அவங்க தான். அவங்க இன்னும் சாவல போல உயிரோட தான் இருக்காங்க. ஹீரோவை அவர்கிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்டுட்டு மேனேஜர் கிட்ட யாராவது ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவருமே போயிடாரு. இந்த டாக்டரும் மெங்கு மெங்குன்னு சொல்லி மயக்கம் போட ஹீரோவோ இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறான். சீனை கட் பண்ண வில்லி இருக்காளா, முன்னாடி ஒருத்தங்க கூட பேசியிருப்பாளா, அவன் வேற யாருமே இல்லை, இவளோட பாய் ஃப்ரெண்டு தான். ஸோ இப்போவும் அவங்ககிட்ட தான் ஹெல்ப் கேட்குறா. மெங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட நேம் வென், அவங்க நம்ம வெண்ணுன்னே சொல்லிக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்கிறான்னா, வெண்ணுக்கு என் மேலே டவுட் வந்திருக்கு, ஸோ அவங்க கண்டுபிடிக்காத மாதிரி நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவனும் நானே எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனையுமே வச்சிடுறான். அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ வர சவுண்டை கேட்டுட்டு இவ படுத்துடுறா. ஹீரோ வந்ததுமே ஆக்டிங் போட ஆரம்பிச்சிட்டா. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஹீரோனி இப்படி பண்ணுவான்னு, நீங்கள் மட்டும் வரலன்னா நானும் என் குழந்தையும் அப்பவுமே சேர்த்துருப்போம் அப்படி ரொம்ப சொல்லி அழுகுறாளா. ஹீரோவோ நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அங்கேருந்து ஆஃபீஸ்க்குமே வந்துடுறான். அப்போ மேனேஜரும் வந்து ஹீரோனோட குழந்தைக்கு அப்பா யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னீங்களா, ஸோ அது குமே கிடையாது சீனியருமே கிடையாது அப்படி சொல்லிட்டு அன்னைக்கு அந்த ஹோட்டலுக்கு உங்களை பார்க்க வந்திருக்காங்க ஹீரோனி அப்படி சொல்லிட்டு ஃபோட்டோவுமே காமிக்க ஹீரோவும் அதிர்ச்சியில் அதை பார்த்துட்டு ஹீரோனியை தான் பார்க்க போகிறான். ஹீரோக்கெலாம் செம ஹாப்பி தான், பட் கில்ட்டியாக இருக்கான். ஏன்னா ஹீரோனியை அப்படி போட்டு திட்டிருக்கான்ல. ஸோ இப்போ நம்ம ஹீரோவை சிரிச்ச முகமாக அவகிட்ட பேசணுன்னு சிரிச்சுட்டே உள்ளே போக நம்ம ஹீரோனி அங்கே இல்லை, ஆல்ரெடி அவள் போயிட்டா போல. இதை நர்ஸ்கிட்ட கேட்கமே அவங்களும் சொல்கிறாங்க இங்கே அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாதான், அவங்க குழந்தைய அழிச்சிருவாங்களாம். ஸோ அதனால காலையிலே கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்கும் ஷாக்கு தாங்க முடியல. அந்த நேரத்தில் மேனேஜரும் ஓடி வந்து ஹீரோனி ஒரு லெட்டர் தந்திருக்காங்க அப்படி சொல்லி கொடுக்கையுமே அவனுமே வாசித்து பார்க்குறான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, இந்த குழந்தை நம்மளுடைய குழந்தை, ஒரு அப்பா கையாலேயே குழந்தை சாகுறது எனக்கு விருப்பமே கிடையாது, ஸோ எனக்கு என் குழந்தை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜென்மத்தில் நான் உங்களை பார்க்கவே வர மாட்டேன், நீங்கள் உங்கள் உடம்ப நல்லா பார்த்துக்கிடுங்க அப்படின்னு போட்டிருக்கா. இதை படித்த ஹீரோக்கோ அவ்வளோதான், ரொம்ப மனசு கஷ்டமாகி அப்படியே அழுகுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனி இருக்காளா, அவன் ஒரு ஹோட்டலில் தான் வெயிட்டரை வேலை பார்க்குறா. அங்கே ஒருத்தனுக்கு டீ கொண்டு வைக்கிறாளா. ஸோ அவன் அதை குடிச்சிட்டு ரொம்ப சூடாக இருக்குன்னு திட்டுறான் ஹீரோனியை. நம்ம ஹீரோவோ இங்கே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறான், என்னால தான் ஹீரோனி இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கா, அவளோட ட்ரீமே டிசைனர் ஆகுறது தான், ஸோ அவள் என் மேலே ரொம்ப வெறுப்பா இருப்பா அப்படி மனசுக்குள்ளே சொல்லி ஹீரோனியை பார்த்துட்டு இருக்கான். இங்கே ஹீரோனியும் எங்கள் ஹோட்டலில் டெம்பரேச்சர்லாம் கண்ட்ரோலில் தான் இருக்கும், ஸோ ரொம்ப சூடாலாம் இருக்காது அப்படின்னு சொல்ல ஈவேனோ அப்ப நான் சொல்றது பொய்யா, என்னையே நீ நக்கலா பேசுறியோ அப்படி சொல்லிட்டு அந்த டீயை எடுத்து ஹீரோனி மேல ஊத்திட்டு திட்டிட்டே போறான். இதை பார்த்த மேனேஜருக்கு ரொம்ப கோவம் வருது. அவனை அடிக்கலான்னு போறாங்க, ஆனா ஹீரோவை தடுத்துட்டு வேண்டாம் அதை அவளே மேனேஜ் பண்ணிக்கிடுவா அப்படி சொல்லிட்டு இந்த ஹோட்டல் எல்லாத்தையுமே புக் பண்ண சொல்லிடுறான். நெக்ஸ்ட் நம்ம ஹீரோனியும் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாளா. அப்போ நம்ம ஹீரோமே ஹீரோனிக்கு எதுவுமே ஆகிடக்கூடாதுன்னு கார்ல உட்காந்துட்டு அவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கான். ஸோ அந்த நேரத்தில் 2 தடிமாடு பசங்க வந்து ஹீரோனி கிட்ட வம்பு இழுத்து அவகிட்ட தப்பாக நடக்க பார்க்காங்க. ஹீரோனியும் போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன்னு சொல்ல ஈவனும் ஹீரோனியை அடிக்க வாரான். கரெக்டாக நம்ம ஹீரோவை ஹீரோனி வந்து காப்பாற்றி அவன் மேலே நல்லா அடிக்கிறான். அதில் ஒருத்த மட்டும் கத்தியை வச்சு குத்த வாரானா. ஹீரோனி இதை பார்த்துட்டு ஆனால் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவை திரும்பி அதை தடுக்க பார்க்குறான், ஆனால் கையிலே வெட்டிடுது. அப்புறம் மேனேஜருமே அங்கே வந்து இவங்க எல்லாத்தையும் பிடிக்க சொல்லிடுறாங்க. ஹீரோ கிட்ட வந்து நீங்கள் ஓகே தானே அப்படி சொல்லி கேட்கையுமே ஹீரோவை கண்ணாலே காமிக்கிறான், நீங்கள் இந்த இடத்த விட்டு போங்கன்னு. அவருமே சரின்னு சொல்லிட்டு போக ஹீரோனையும் ஹீரோ கிட்ட நீங்கள் இப்போ ஓகே தானே அப்படி சொல்லி கேட்குறா. ஹீரோவை கொஞ்சம் மயக்கம் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆக்டிங் போடுறான். ஹீரோனையும் எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் மெடிசன் போட்டு விடுறேன் அப்படி சொல்லிட்டு வீட்டுக்குமே கூப்பிட்டு வந்து மருந்து போட்டு விட ஹீரோ அந்த வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்கானா. ஹீரோனி இதை பார்த்துட்டு கம்மியான ரேட்டுக்கு இந்த வீடு கிடைச்சிச்சு, ஸோ உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியலன்னா நீங்க வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவை நான் அதுக்கெல்லாம் பார்க்கல அப்படி சொல்லிட்டு நீ இப்போ ஓகே தானே அப்படி சொல்லி கேட்குறான். ஆமா, இங்க யாருமே என்ன ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க என்னோட குழந்தைய ஆபரேஷன் பண்ணுன்னு, அதுவும் மிரட்டையும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோவும் ஹீரோனி கண்ணத்துல கை வைக்க வாரம் பாசத்துல ஹீரோனியை டக்குன்னு நவுன்றா. மறுபடியும் என்னை டச் பண்ண வந்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு உங்களுடைய காயத்து மேலேயே நல்லா குத்தி விடுவேன்னு சொல்ல ஹீரோவா ஹீரோனி கையை டக்குன்னு பிடிச்சிட்டு அந்த காயத்து மேலேயே அழுத்துறான். இதுதான் உனக்கு ஹாப்பியா இருக்குன்னா இதே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோனியை என்ன பண்றீங்க அப்படி சொல்லிட்டு அவ எடுத்துடுறா. ஹீரோ சாரி, என்னால நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, அந்த ஹோட்டலுக்கு நீ தான் வந்தான்னு எனக்கு தெரியாது, அது மட்டும் இல்ல இது என்னோட குழந்தைன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு வாய்ப்பு தான் கேட்குறான். ஸோ வாட்,
நான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே இது என்னோட குழந்தைன்னு, மறுபடியும் இங்க வராதுங்க அப்படி சொல்லிட்டு போக நெக்ஸ்ட் ஹீரோவை வெண்ணுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுங்க, ஹீரோனி உங்க கம்பெனில டிசைனரா சேர்த்துக்கிடுங்கன்னு சொல்ல அவங்களுமே ஓகேன்னு சொல்லிட்டு போனை வச்ச பிறகு ஹீரோனி போட்டோவை பார்த்துட்டு என்னோட மகா கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோனி இவங்களோட மகான்னு தெரிஞ்சுட்டு போல, ஆனா இன்னும் வெளியே சொல்லாம இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுமே ஹீரோனிக்கு கால் பண்ணி ஒர்க்குக்கு வான்னு கூப்பிட்றாங்க. அவளுமே ஓகேன்னு சொல்லிடுறா. தென் வயிற்றுல கை வச்சுட்டு பாப்பா ஃபைனலி என்னோட ட்ரீமை நான் ரீச் பண்ண போறேன், இப்போ நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீனை கட் பண்ணா அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு ஹீரோனியை கூப்பிட்டு வந்து எல்லாருக்குமே இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அவங்க எல்லாருமே ஹீரோனிக்கு வாழ்த்துக்கள் சொல்ல இங்குமே இதை கடுப்பா பார்த்துட்டு இருப்பா. அம்மாவும் எங்க கூப்பிட்டு உங்க 2 பேருக்கும் ஆல்ரெடி தெரியல, ஸோ நீ இந்த கம்பெனியை நல்லா சுத்தி காமி ஹீரோனிக்கு, அவளை நல்லா பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு ஹீரோனி கிட்ட நல்லா சிரிச்சிட்டு நான் போயிட்டு வரமா நீ பத்திரமா இரு அப்படி சொல்லிட்டு போக இவளோ நம்ம ஹீரோனி கிட்ட வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டா. நீ எதுக்கு வந்தா போயிரு அப்படி இப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனி எப்போதும் பயந்துட்டு இருப்பா இல்லையா, இப்போ போல்டா பேசுறா. மெங் நீங்க செய்யற காரியம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்ல அவ்வளோ பதட்டமாக்கி என்னது உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறா. நம்ம ஹீரோனி சிரிச்சிட்டு இனிமே பாரு நான் இழந்தது எல்லாமே உங்ககிட்ட இருந்து எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு போக ஏவாளோ ரொம்ப டென்ஷன்ல அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனுக்கு கால் பண்ணி உன்னை பார்க்கணும்னு சொல்ல அதுக்கப்புறம் 2 பேருமே மீட் பண்ணி பேசிக்கிடுறாங்க. வில்லி இருக்காளா அவ ஹீரோனை பத்தி விசாரிக்க சொல்லியிருப்பா இவங்கிட்ட. ஸோ அவன் அதை விசாரிச்சு ரிப்போர்ட்டுமே கொண்டு வந்திருக்கிறான். அதுல ஹீரோனி மெங் ஃபேமிலியோட வாரிசுன்னு போட்டிருக்கு. ஸோ இதை மட்டும் வென் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதானே அப்படின்னு நினச்சிட்டு அந்த ரிப்போர்ட்டுமே கிழிச்சு போட்டுட்டு இவன் மடியில் வந்து உட்காந்து நீ எனக்கு ஒரு வேலை பண்ணணும், ஹீரோனி கொலை பண்ணிடு அப்படின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். நெக்ஸ்ட் சீனை கட் பண்ணா வெள்ளிக்காரிய ஹீரோனி கிட்ட வந்து அவளை நல்லா திட்டிட்டு இருக்கா. உன்னோட டிசைன் இப்படி ஓல்டா இருக்கு, எனக்கு மேரேஜ் வேற ஆக போகுது, எனக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள என்னோட வெட்டிங் ட்ரெஸ் நல்லா பண்ணி தரணும் அப்படி சொல்லிட்டு நான் ஒரு அட்ரஸ் தரேன், நீ அங்கே போய் வெட்டிங் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்து உன் கையாலேயே டிசைன் போட்டு தரணும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோனே சரி ஓகே உங்கள் வெட்டிங் ட்ரெஸ்ஸை நான் சீக்கிரமாக ரெடி பண்ணி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போக அங்கேருந்து ஹீரோனியும் அந்த அட்ரஸ்க்கு போகலான்னு வெளியே வாரா. அப்போ ரோட்லேருந்து கால் பண்ணுறாளா அவங்களுக்கு. இந்த சைடு இந்த வில்லிக்காரி பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனும் ஹீரோனியை கொலை பண்ணுறதுக்கு தான் அங்கே காரை வச்சுட்டு இருக்கான். ஸோ அவனுமே காரை கொண்டு விட வாரான். ஆனால் அவனுக்கு பிரேக்லாம் பிடிக்கல போல. ஸோ அவன் ஒரு மரத்தில் முட்டி அவனுக்கு தான் டேமேஜ் ஆகிருது. நம்ம ஹீரோனியும் ரொம்ப பயந்து ஷாக்லேயே நிற்கிறா. அப்போ பார்த்து நம்ம ஹீரோ வந்து உனக்கு ஒன்றும் ஆகலல்ல அப்படி சொல்லி ஹக் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமில் மேனேஜருமே வந்து தேர்ட் மாஸ்டர் நீங்கள் கவலைப்படாதுங்க, நான் அதை இந்த காரை கண்ட்ரோல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோனை பார்க்க வெண்ணுமே வராங்க. உனக்கு ஒன்றும் ஆகலல்ல அப்படி சொல்லி கேட்குறாங்க. அவளுக்கும் ஒன்றும் புரியல, ஏன்னா இவங்க ஒரு பாஸ் தான். ஸோ ஒரு அம்மா மாதிரியே கேட்குறாங்களா, எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறீங்க இப்படி அக்கறையா அப்படி சொல்லி கேட்கையுமே நான் தான் உன்னோட அம்மான்னு சொல்ல ஹீரோனியே நம்ப மாட்டேக்கா. ஹீரோவுமே ஆமான்னு தலையாட்டுறான். தென் இவங்களுமே ரிப்போர்ட்லாம் காமிக்கிறாங்களா. அதுக்கப்புறம் தான் ஹீரோனியுமே நம்புறா. நம்ம ஹீரோனி 6 வயசுல தான் தொலைஞ்சு போயிருப்பா, 8 வயசுல தான் ஹீரோ கிட்டேயே கிடைச்சிருப்பா. ஸோ குட்டி பொண்ணா இருக்கும்போது அவளுக்கு உடம்பு சரியில்லாம வந்திருக்கு. அதுல அவளோட மெமரி எல்லாமே மறந்து போயிருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோன் கிட்ட சொல்றாங்க. ஃபைனலி எங்க அம்மாவை நான் பார்த்துட்டேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கதறி 2 பேருமே அழுத்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த வெள்ளிக்காரி இருக்காளா அவளை தான் மூஞ்சில துணியை போட்டு கூப்பிட்டு வராங்க. அவளை பத்தி தான் தெரிஞ்சிட்டல இவங்க எல்லாருக்குமே, ஆனாலும் அவ நடிச்சிட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறம் அவளோட பாய் ஃப்ரெண்டுமே கூப்பிட்டு வராங்களா. அவனும் சொல்றான் ஹீரோனி கொல்ல சொன்னால அது ஃபெயிலியர் ஆகிட்டு சாரி அப்படின்னு சொல்ல இவன் சொல்றதெல்லாம் நம்பாதுங்க, நான் எதுவுமே அவன்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொன்னதால தான் நான் இங்கே வந்தேன், என்னை ஃபோர்ஸ் பண்ணி தான் இங்கே அனுப்பினா, அவனுக்கு காசு தேவை அதனால தான் இப்படி பண்ணான் அப்படிங்கிற மாதிரி அவன் மேலே எல்லா பிள்ளையும் தூக்கி போட்டுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து உன்னோட குழந்தை என் வயிற்றுல வளருதுன்னு சொல்ல ஹீரோவோ கழுத்தை பிடிச்சிட்டு நீ என்கிட்ட சொன்னது எல்லாமே போய், அது மட்டும் இல்லை ஹீரோனி வயிற்றுல வளருது வேற ஒரு பையனோட குழந்தைன்னு சொல்லிட்டு என் கையாலேயே அழிக்க வைக்க பார்த்தாலா, நீ என்ன பொண்ணும் அப்படி சொல்லி திட்டுறான். அதுக்கப்புறம் அந்த டாக்டரை கூப்பிடுறாங்க. அந்த டாக்டர் வந்த உடனே இவளும் ரொம்ப பயந்துடுறா. ஐயோ பேய் பேய் அப்படி சொல்லி கத்துறா. அந்த டாக்டருமே சொல்றாங்க நல்ல வேலை என்னோட ஹார்ட் இந்த பக்கம் இருந்துச்சு, இல்லைன்னா நான் அன்னைக்கே செத்து போயிருப்பேன், எப்படியே என்ன காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லா உண்மையும் சொல்றான். அந்த ரிப்போர்ட்டை மாற்றி வச்சது நான் தான், அது மட்டும் இல்லை இவ குழந்தைய உண்டாகல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன இவங்களோட உண்மை எல்லாமே வெளியே வந்துட்டுலா. ஸோ ஆனாலும் இவ கெஞ்சி கேட்டுட்டே இருக்கா. ஹீரோவோ அவங்க மேனேஜர் கிட்ட சொல்லி இவங்க 3 பேர்த்தையுமே துண்டு துண்டா வெட்டி
என்னோட நாய்க்கு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனியும் அதெல்லாம் வேண்டாம், உங்க கையை நீங்க எதுக்கு அழுக்காக்கிட்டு இருக்கீங்க, இவங்கள போலீஸ்ல ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்றா. நெக்ஸ்ட் சீனை கட் பண்ணா அம்மா இருக்காங்களா, அவங்களோ ஹீரோனியை கம்பெனிக்கு கூப்பிட்டு வந்து என்னோட பொண்ணு ஹீரோனி தான் அப்படி சொல்லிட்டு இனிமே ஒர்க்கெல்லாம் ஹீரோனியை பார்த்துக்கிடுவான்னு சொல்றாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அவளுக்கு கைத்தட்டி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. தென் அம்மாவுமே ஹீரோன் கிட்ட கேட்குறாங்க, உனக்கு ஹீரோவை இன்னுமே பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கையுமே அவளுமே ஹீரோ கூட இருந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறா. அதாவது ஹீரோ எப்போ பார்த்தாலும் இவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான் இல்லையா, ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படி சொல்லியுமே நம்ம ஹீரோவை பின்னாடி தான் வந்து நிற்பான். அம்மாவை கரெக்டாக இவளை பின்னாடி திரும்பி பார்க்க வைக்கையுமே ரெண்டு பேருமே சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோமே மேரேஜல் ப்ரொபோசல் பண்றான். அப்போ என்ன சொல்றானா, ஒருக்கா நான் உன்னை இழந்துட்டேன், இன்னொரு தடவை நான் உன்னை இழக்க மாட்டேன், உன்னையும் நம்ம குழந்தையும் நான் கஷ்டமே படுத்த மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இது காட் ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே ஒத்துக்கிடுங்க மேரேஜுக்கு அப்படின்னு சேர பண்றாங்களா. நம்ம ஹீரோனி சிரிச்சிட்டு சரி ஓகேன்னு சொல்றா. ஹீரோமே அழகா ரிங்க போட்டு விட்டு ஹீரோனியும் அப்படியே அழகா தூக்கிட்டு சுத்திட்டு இருக்கான். ரெண்டு பேருமே அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. இதோட இந்த டிராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமா எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்த ஒரு நல்ல டிராமால பார்ப்போம். பை பை.